வணக்கம் மக்களே, வெல்கம் டு அபி சேனல்ஸ். இன்று அருள்மிகு உறையூர் வெக்காளி அம்மனின் புராண கதையை கேட்போம். திருச்சி மாநகரில் ஒரு பகுதியான முக்கால சோழர்களின் தலைநகரமான உறையூர் அமைந்துள்ளது. வெக்காளி அம்மனின் கோயிலில் புராணம் மற்றும் தல வரலாறு மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் மூலவர் விக்கிரகத்திற்கு மேல் கூரையோ விமானமோ இல்லாமல் வானமே கூரையாக இருப்பதுதான் ஒரு தனி சிறப்பாகும். முக்காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக உறையூரில் வன்பராந்தகன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அப்பகுதியில் சாரமா முனிவர் என்ற சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு அழகிய நந்தவனமான பூங்கா அமைத்து அங்கே பல அருமையான மலர் செடிகளை பராமரித்து வளர்த்து வந்தார். அந்த நந்தவனத்திற்கு பூக்கும் மலர்களை கொண்டு திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டையில் வீற்றிருக்கும் தாயுமான சுவாமிக்கு அவர் தினந்தோறும் பூக்களை கொண்டு பூஜித்து வந்தார். இதற்கிடையே வணிகன் ஒருவன் மன்னனிடம் நட்பெயர் வாங்குவதற்காக சாரமா முனிவரின் அனுமதியின்றி அந்த நந்தவனத்திலிருந்து மலர்களை திருடி மன்னருக்கு கொடுத்து வந்தான். இதை அறிந்த சாரமா முனிவர் மன்னனிடம் சென்று இறைவனுக்காக பாதுகாக்கப்படும் நந்தவனத்திலிருந்து பூக்களை பறிப்பது தவறு என்று எடுத்துரைத்தார். ஆனால் செவி சாய்க்காமல் மன்னன் முனிவரிடம் சொற்களை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தினான். இதனால் மனவேதனை அடைந்த சாரமா முனிவர் நேராக தாயுமான பெருமானிடம் சென்று தன் குறைகளை முறையிட்டார். தன் பக்தனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கண்டு கோபமுற்ற சிவபெருமான் இதுவரை கிழக்கு நோக்கி இருந்த தனது திருமுகத்தை மேற்கு திசையான உறையூரை நோக்கி திருப்பினார். இறைவனின் கோபத்தால் உறையூர் நகரின் மீது கடும் மணல் புயலும் நெருப்பு மாறியும் பொழியத் தொடங்கினர். நகரம் முழுவதும் மணலுக்குள் புதைய தொடங்கவே செய்வதறியாமல் மக்கள் தங்களை காப்பாற்றும்படி ஊர் காவல் தெய்வமான வெக்காளி அம்மனிடம் ஓடி வந்து தஞ்சமடைந்தனர். மக்களின் துயரை கண்ட அன்னை தாயுமான பெருமானை நோக்கி தன் வக்கரத்தை குறைக்குமாறு வேண்டினார். அன்னையின் வேண்டுதலை ஏற்று சிவனின் கோபமும் தணிந்தது. புயல் நின்றாலும் கூட பெய்த மணல் மாறியால் மக்களின் வீடுகள் அனைத்தும் மண்ணுக்குள் புதைந்து போயின. வீடு இழந்து நின்ற மக்களின் தவிப்பை கண்ட அன்னை காளியம்மன், என் மக்களுக்கு சொந்தமான வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போலவே வெட்ட வெயிலிலும் வானமே கூரையாக அமர்ந்து அருள் பாவிப்பேன் என்று கூறினார். இக்கோவிலின் கருவறை மேல் எப்பொழுது கூரை அமைக்க முயற்சித்தாலும் போதிலும் தெய்வீக காரணங்களாலும் அம்மனின் உக்கிர சக்தியாலும் அந்த முயற்சி தோல்வி அடைவதாக கூறப்படுகின்றன. அன்று முதல் இன்று வரை உறையூர் வெக்காளி அம்மன் கோயிலில் கருவறைக்கு மேல் கூரையின்றியும் கோபுரம் இன்றியும் அம்மன் வெட்டவெளியில் அமர்ந்து மழையும் வெயிலும் பாராமல் பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகின்றார். பக்தர்கள் தங்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி அதனை அம்பாளின் பாதத்தில் வைத்து பூஜித்த பின்னரே கோயிலின் சூலத்தில் கட்டி வைப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர். மக்களே, இன்று உறையூர் வெக்காளியம்மன் புராண கதையை கேட்டீர்கள். இனி வேறொரு புராண கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும்.